ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய முதல் பாடத்தில் செவ்வியல் இலக்கியங்கள், அற இலக்கியங்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 பகுதிகள் பார்த்தாச்சு. அடுத்ததான் காப்பியங்கள் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். காப்பியங்களில் ஐஞ்சிறுகாப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த காப்பியங்கள் அப்படின்றது வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தண்டி அலங்காரம் காப்பியத்திற்கு இலக்கணம் வகுத்திருக்கு. அப்போ தண்டி அலங்காரம் எப்போ தோன்றுச்சு அப்படின்னா கிபி 12ஆம் நூற்றாண்டில் தோன்றுச்சு. அப்போ பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை என தொடங்கும் நூற்பா காப்பிய இலக்கணத்தை கூறுகிறது. பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை அப்படின்ற ஒரு நூல் தான் காப்பிய இலக்கணத்தை பற்றி சொல்றாங்க. அந்த பாடல் கொடுத்துருப்பாங்க பாருங்க. பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இதன்படி இந்த பாடலின் படி இந்த பாடலை வாசிச்சுக்கோங்க. இதில் எக்ஸாம் கேட்குற மாதிரி வரி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, தண்டி அலங்கார பாடல் தான் இது. இதன்படி பெருங்காப்பியத்தில் இயற்கையை வாழ்த்துறது, தெய்வத்தினை வணங்குறது, உரைக்கும் பொருளை உணர்த்தல் என மூன்றினுள் ஒன்றில் முதலில் வர வேண்டும். அப்போ அறம், பொருள், இன்பம், வீடு என 4 பொருட்களை பெருங்காப்பியம் வலியுறுத்தி பாட வேண்டும். ஒரு பெருங்காப்பியங்கள் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்றத 4 பற்றியும் பாடணும். இந்த 4 ஒன்றோ பலவோ குறைந்து வருவதை தண்டி ஆசிரியர் சிறு காப்பியம்னு சொல்லிட்டு சொல்றாரு. பெருங்காப்பியம்னா அறம், பொருள், இன்பம், வீடு அதை வச்சு பாடுறது. இதுல ஏதோ ஒன்று குறைவாகவோ இல்லைன்னா ஒன்றுக்கும் மேற்பட்டதை மட்டும் வச்சு பாடுறது வந்து சிறு காப்பியங்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. பெருங்காப்பியங்கள் எதையும் குறைவின்றி செய்தி முடிக்கும் வலிமை வாய்ந்த தன்னிகர் இல்லாத தலைவனை பெற்று அமைதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பெருங்காப்பியத்திற்கு ஒரு தலைவன் ஒருத்தவங்க இருக்கணும். காப்பியம் எழுந்த சூழல் சார்ந்து மலை, கடல், நாடு, நகர் முதலானவற்றின் வர்ணனைகளை இடம்பெற்றிருக்க வேண்டும். ஒரு வர்ணனையும் அந்த பெருங்காப்பியத்துல இருக்கணும். பின்னர் அந்தந்த நிலத்து மக்களோட வாழ்வியல், சடங்கு, விளையாட்டு, தூது, பயணம், போர், வெற்றி போன்ற செய்திகளையும் அந்த பெருங்காப்பியத்துல இருக்கணும். எண்வகை மெய்ப்பாடுகளை கூறும் வகையில் இதன் உள்ளடக்கம் அமைதல் வேண்டும். எண்வகை மெய்ப்பாடை பற்றி சொல்கிற நூலின் கேட்ட தொல்காப்பியம். ஆனால் அந்த பெருங்காப்பியங்கள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா எண்வகை மெய்ப்பாடுகளை கூறும் வகையில் இருக்கக்கூடிய உள்ளடக்கமும் அமையணும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஒரு காப்பியம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பெரும்பிரிவு, சிறுபிரிவுன்னு இருக்கும். அதாவது பெரும்பிரிவு அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவு அப்படின்னு இருக்கும். அதில் இருக்கிற பெரும்பிரிவுக்கு என்னென்ன பேர் அப்படின்னா காண்டம், இலம்பகம், பருவம் அப்படின்ற பேர்லாம் இருக்கும். உட்பிரிவுக்கு சருக்கம், காதை, படலம் அப்படின்ற ஒரு பேர்லாம் இருக்கும். இதில் 4 கொடுத்து அதில் 1 மட்டும் வேறுபட்டது கொடுத்து பொருந்தாதது என்னன்னு கூட கேட்கலாம். அப்போ பெரும்பிரிவுனா காண்டம், இலம்பகம், பருவம். உட்பிரிவுனா சருக்கம், காதை, படலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, தண்டி அலங்காரத்திற்கு முன்பே தமிழ்ல இத்தன்மையுடைய இலக்கியங்கள் இருந்திருக்கு. அப்போ காப்பிய இலக்கணத்தோடு பெரும்பாலும் பொருந்தி சிறுபான்மை மாறுபட்டும் அமைந்துள்ளன. காப்பிய இலக்கணத்தோடு பெரும்பாலும் பொருந்தி இருக்கும், சிறுபான்மை மாறுபட்டு இருக்கும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா தொடர்நிலை செய்யுள் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அவற்றில் காப்பிய சுவை சற்றும் குறையாமல் அமைந்திருக்கிறது சிறப்பு அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ 50 காப்பியங்களை பத்தி பார்க்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி ஆகிய 5 தான் 50 காப்பியங்கள். இதுல சிலப்பதிகாரமும் மணிமேகலை மட்டும் 2 சங்கம் மருவிய கால இலக்கியங்கள். அதாவது சங்கம் மருவிய அப்படின்னா சங்க நூல்களுக்கு அப்புறமா, சங்கம் மருவிய காலத்துக்கு அப்புறமா. சங்க நூல்கள் வந்து சங்கம் மருவிய காலத்துக்கு முன்னாடி தோன்றியது. பின்னர் வரும் 3 சோழர் காலத்தை சார்ந்தவை. கேட்கலாம், அதாவது சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி இந்த நூலில் ஏதாவது கொடுத்து இது வந்து எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சோழர் காலத்தை சேர்ந்தது. அவற்றுள் குண்டலகேசியும் வளையாபதியும் கால வெள்ளத்தில் அழிந்து போன காப்பியங்கள். இதுல சிலப்பதிகாரம்ன்றது வந்து சமண காப்பியம், மணிமேகலை பௌத்த காப்பியம், குண்டலகேசி பௌத்த காப்பியம். மற்ற 3மே சிலப்பதிகாரம், வளையாபதி, சீவக சிந்தாமணி இது 3மே வந்து சமண காப்பியமா சொல்லப்படுது. 50 காப்பியங்கள்ல முதலாவதா சிலப்பதிகாரத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம். இந்த காப்பியம் நெஞ்சை எள்ளும் சுவையுடையது. தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியமே சிலப்பதிகாரம் தான். இந்த காப்பியம் நெஞ்சை அள்ளும் சுவையுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. சிலம்பால் உருவான நிகழ்வுகளையும் வரலாற்றையும் கூறுறதுனால இதுக்கு சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த காப்பியத்தை படைத்த இளங்கோவடிகள் சமண சமயம் சார்ந்தவர். இளங்கோவடிகள் சமண சமயம் சார்ந்தவர். இது ஒரு சமண நூல் தான். கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இளங்கோவடிகளை சேரன் செங்குட்டுவன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். இந்த சேரன் செங்குட்டுவன் அவருடைய தம்பி தான் யாரு? இளங்கோவடிகள். இந்த நூல் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்ற 3 காண்டங்களையும் மங்கள வாழ்த்து பாடல் தொடங்கி வரந்தரு காதை ஈராக 30 காதைகளை கொண்டது. காண்டம் எத்தனை அப்படின்னா 3: புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். மங்கள வாழ்த்திலிருந்து வரந்தரு காதை ஈராக 30 காதைகளை கொண்டது. அதுல 3 முப்பெரும் உண்மைகள் இருக்கும் சிலப்பதிகாரத்துல. என்னன்னா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது 3 தான் சிலப்பதிகாரம் சொல்லும் உண்மைகள்.
இதோட காப்பிய சுருக்கம் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கதை தான். இதில் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. இந்த சிலப்பதிகார கதையை தான் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. போதிலார் திருவினால் புகழுடை படிவென்றும் தீதிலா வடமீனின் திறமிமவள் தென்றும் மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மண்ணும் கண்ணகியன் யாழ் மன்னோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. சிலப்பதிகார பாடல். காப்பிய சிறப்பு. குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், தேசிய காப்பியம் முதலான சிறப்பு பெயர்கள்லாம் இது அழைக்கப்படுது. இதுக்கு ஒற்றுமை காப்பியம் இந்த மாதிரி பேரும் இருக்குது. குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், தேசிய காப்பியம் முதலான சிறப்பு பெயர்கள் இருக்குது. அரங்க அமைப்பு முறைகள் பற்றிய செய்திகள் இந்த நூலில் இருக்குது. அதாவது கேட்கலாம், அரங்க அமைப்பு முறைகள் பற்றிய செய்திகள் காணப்படும் நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் தான். அதை நான் ஹைலைட் பண்ணல. நீங்கள் நோட்ஸ் எழுதுனீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, அரங்க அமைப்பு முறைகள் பற்றிய செய்திகள் காணப்படும் நூல் என்னன்னா சிலப்பதிகாரம். இதில் பூம்புகார், மதுரை, வஞ்சிமா நகர் பற்றிய வரலாற்று செய்திகளையும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த காலத்து மக்களுடைய சமுதாய சிறப்பு, ஆடல் வகைகள், இசைக்கருவிகள், 11 வகையான ஆடல் வகைகளை பற்றி சொல்கிற நூலும் சிலப்பதிகாரம் தான். இசைக்கருவிகள், கல்வி, வணிகம் போன்ற குறிப்புகளும் மூவேந்தர் ஆட்சி முறை பற்றிய செய்தியும் இருக்குது. ஆகவே தமிழருக்கு கிடைத்த ஒரு அரிய காப்பியமாக இந்த கருவூலமாக சிலம்பை கருதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, அடுத்ததான் மணிமேகலை. மணிமேகலை அப்படின்றது வந்து ஒரு பௌத்த காப்பியம். மணிமேகலை பௌத்த காப்பியம். இது வந்து கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை, நம்மளுக்கு தெரியும். இதனோட ஆசிரியர் யார்? மதுரை கூலவாணிகள் சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள் காலத்தை சேர்ந்தவர். இரண்டு பேரும் வந்து நண்பர்கள் தான். இவங்க வந்து அடிகள் நீரே அருளுகன்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை ஏற்ற சொல்லுவாங்க. சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளை நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுன்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை ஏற்றிருப்பார். அப்போது அதுக்கு கதை தொடர்பாக மணிமேகலையை சீத்தலை சாத்தனார் ஏற்றிருப்பார். அப்போ மணிமேகலையில் விலாவரை காதை முதல் பவத்திரம் அருகென பாவை நோற்ற கதை ஈராக 30 கதை இருக்குது. சரியா? சிலப்பதிகாரம் 30 காதை, மணிமேகலையும் 30 காதைகளை கொண்டது. ஆனால் சிலப்பதிகாரத்தில் உள்ளது போல காண்டம் எனும் பெரும் பிரிவுகள் கிடையாது. இது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது புகழ்காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம்னு சிலப்பதிகாரத்தில் 3 காண்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி காண்டங்கள் மணிமேகலையில் கிடையாது. மணிமேகலை இளங்கோவடிகள் முன்பாகவும் சிலப்பதிகாரம் சீத்தலை சாத்தனார் முன்பாகவும் அரங்கேற்றப்பட்டதாக கூறுவர். கதைக்களம், பாத்திரம், கருத்துக்கள் இரண்டிலும் தொடர்வதால் சிலப்பதிகாரத்தை மணிமேகலை இரட்டை காப்பியம். சிலப்பதிகாரத்தோட கதை தொடர்பு கொண்ட நூல் தான் மணிமேகலை அப்படின்றதுனால அது இரட்டை காப்பியம் சொல்லுவாங்க. இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு அப்படின்ற இன்னொரு பேர் இருக்குது. காப்பிய சுருக்கம்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கதை தான் கொடுத்துருப்பாங்க. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தை தான் மணிமேகலை அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தனக்கு நேர்ந்த கெதி தன்னோட மகளுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பெண்ணை துறவு போக வச்சுருப்பாங்க. அப்போ இந்திரவிழா காண வந்த மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை தூக்கி சென்று மணிப்பல்லவ தீவில் சேர்த்துரும். இந்திரவிழா காண வந்த மணிமேகலையை தான் மணிமேகலா தெய்வம் தான் மணிப்பல்லவ தீவில் சேர்த்துரும். அப்போது அவங்களுக்கு வந்து 3 வரம் கிடைக்கும். என்னென்னா பசிக்காமல் இருக்கிறது, வானத்து வழியாக பறக்கிறது, தன் உருவத்தை அப்பப்போ மாற்றிக்கிறது, அந்த மாதிரி சொல்லிட்டு 3 வரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அல்லல்ல குறையாத அமித சுரபியும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ பூம்புகாருக்கு திரும்பிய மணிமேகலை அறத்துண்டு ஆற்றுகிறாள். மணிமேகலையால் சிறைக்கோட்டம் அறக்கோட்டம் ஆகிறது. சிறைக்கோட்டம் அறக்கோட்டம் ஆகிறது யாரால் அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலையால் ஆகிறது. சரி, மணிமேகலை மீது விருப்பம் கொண்ட அந்த உதயகுமாரன் வந்து காயசண்டிகையின் உருவத்தில் இருந்த மணிமேகலை வந்து காயசண்டிகை மாதிரி வந்து உருவம் எடுத்து போகும்போது உதயகுமாரன் பின்தொடர்வாங்க. அப்போது காயசண்டிகையோட கணவர் பார்த்துட்டு உதயகுமாரனை கொலை பண்ணிடுவார். அதுக்காக வந்து மணிமேகலையை சிறையில் இட்டிருப்பாங்க. அப்போ வந்து அமுதசுரபி வச்சு உணவிடுவாங்க. அவங்க வந்து சிறையில் செஞ்ச அரசியல்களால் மணிமேகலை விடுதலை அடைஞ்சிருவாங்க. பின்னர் வஞ்சிமா நகர் வந்து கண்ணகி கோட்டத்தில் கண்ணகியை வணங்கிறார். அப்போது அறம்பல பகர்ந்து பிற சமயத்தோடு வாதிட்டு வென்று இறுதியில் தவம் செய்து வீடு பேறு அடைகிறார். மணிமேகலை பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. குடிப்பிறப்பு அளிக்கும் விழுப்பும் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும்பினை விடுவும் நாணனிகளையும் மணிநல் சிதைக்கும் என்று வறுமையில் உழலும் மக்களுக்கு உணவு வழங்குவோரின் சிறப்பை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மண்தினி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற வரி வந்து புறநானூறுலையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, மணிமேகலையிலையும் இருக்குது. அதில் வந்து குடப்புலவினார் சொல்லியிருப்பார். இதில் வந்து மணிமேகலை அந்த பாடலில் இருக்குது. அப்போது இந்த வரி 2லேயுமே இருக்குது, பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதோட காப்பிய சிறப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா
மணிமேகலை இயற்கை காட்சிகளையும் வர்ணனைகளையும் அமைந்துள்ளன. கதைத்தலைவியால் பெயர் பெற்றது இந்த நூல். அப்போ பரத்தை ஒழிப்பு, மது ஒழிப்பு, சிறை ஒழிப்பு போன்ற கருத்துக்களை கூறும் சமுதாய சீர்திருத்தமாக இது இருக்கு. பரத்தை ஒழிப்பு, மது ஒழிக்கிறாங்க, சிறை ஒழிப்பு இருக்கிறனால இது ஒரு சீர்திருத்த காப்பியமா இருக்கு. அப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலை பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக சீவக சிந்தாமணி பற்றி பார்க்கலாம். தமிழில் விருத்தப்பாவால் என்ற முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. தமிழில் விருத்தப்பாவால் ஆன முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. வடமொழியில் எழுதப்பட்ட கத்திய சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூலோட தழுவல் தான் இந்த நூல். நோட் பண்ணிக்கோங்க. வடமொழியில் இருந்த எந்த நூல் அப்படின்னா கத்திய சிந்தாமணி. அதோட தழுவல் தான் சீவக சிந்தாமணி. இது சமண சமய காப்பியம் தான். இது 7ஆம் நூற்றாண்டில் திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்டது. சீவக சிந்தாமணி இயற்றப்பட்ட காலம் என்ன? 7ஆம் நூற்றாண்டு. அப்போ திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் அரசன் சொல்லிட்டு வீரமாமுனிவர் சொல்லியிருப்பாரு. திருத்தக்க தேவர் தான் தமிழ் கவிஞர்களில் அரசன் சொன்னது யாரு? வீரமாமுனிவர். சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களில் சிறந்தது மட்டுமல்லாமல் உலகமகா காவியங்களில் ஒன்றாகும் என்று ஜி.யு. பாராட்டுகிறார். இது 2 முக்கியமான பாயிண்ட். தமிழ் கவிஞர்களுள் அரசன் சொன்னது வீரமாமுனிவர். செந்தமிழ் காப்பியங்கள் சிறந்தது மட்டுமல்லாமல் உலகமகா காப்பியங்களில் ஒன்று சொன்னது யாரு? ஜி.யு. சொல்லியிருக்காரு. சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகம் முதல் முக்தி இலங்கமம் வரை மொத்தமாக 13 இளம்பகங்கள் இருக்கு. காப்பியத்தோட பெரும்பிரிவில் இளங்கம்பகமும் ஒன்று. அது மாதிரி சீவக சிந்தாமணியில் 13 இலம்பகங்கள் இருக்கு. எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 31, 45, 3145 பாடல்கள் சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றிருக்கு. காப்பிய இலக்கணம் முழுமையும் பொருந்தும் இந்த நூல். காப்பிய இலக்கணம் முழுமையும் பொருத்தும் நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி. இதில் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 உறுதி பொருட்களை பற்றியும் பேசுகிறது. ஒரு பெருங்காப்பியம்னாலே 4 உறுதி பொருட்களை பற்றி தான் பேசணும். அப்போ அறம், பொருள், இன்பம், வீடு போய் 4 உறுதி பொருட்களை பற்றி பேசுறது சீவக சிந்தாமணி. பாடல்கள் எத்தனை? 31, 45. ஓகே. இதோட காப்பிய சுருக்கம் என்ன அப்படின்னா ஏமாங்கத நாட்டு தலைநகர் ராசமாபுரம். இதோட ஆண்ட மன்னன் தான் சச்சந்தன். தன் மனைவி விசையோடு அரண்மனை அந்தப்புறத்தில் தங்கியிருக்கும் போது நாட்டை கவனித்து வந்த அமைச்சன் கண்டியங்காரன்றவர் அரசனை கொலை பண்ணிட்டு அந்த இடத்த பிடிக்க ஆசைப்படுறாரு. அப்போது மயில்பொறி ஒன்றின் மூலம் தப்பிய விசையை அதாவது ஆட்சியை பிடிச்சிட்டாரு. சச்சந்தனை கொலை பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அப்போது மயில்பொறி ஒன்றின் மூலமாக தப்பிய விசையை ராசமாபுரத்தின் இடுகாட்டில் சீவகனை பெற்றெடுக்கிறாங்க. அப்போ சீவகன் பிறந்த போது தாய் விசையை அவங்க சிந்தாமணியேன் என்று அழைக்கிறாங்க. அந்த குழந்தை தும்மிய போது சீவ அப்படின்ற வாழ்த்துளி கேட்டிருக்கு. அதனால் அவங்களுக்கு சீவகன் அப்படின்ற ஒரு பேர் அழைச்சிருக்காங்க. அப்போ சீவகனின் வரலாற்றை கூறும் நூல் ஆதலின் இதுக்கு சீவக சிந்தாமணின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. அப்போது அச்சநந்தி என்ற ஆசிரியர் சீவகனுக்கு பல்வேறு கலைகளையும் கற்பிக்கிறார். சீவகனுக்கு கலைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா அச்சநந்தி அப்படின்றவங்க. அப்போ ஒரு தன்னிகரில்லா தலைவனாக இருக்கிற சீவகன் தன் ஆற்றலால் பல்வேறு வீர செயல்களை புரிந்து கண்டியக்காரனை போரில் வீழ்த்தி மீண்டும் தன்னோட நாட்டை பிடிக்கிறாரு. காந்தர்வத்தத்தை, குணமாலை, பதுமை, கேமசரி, கனகமாலை, விமலை, சுரமந்திரி போன்ற 8 பெண்கள் அவர் கல்யாணம் பண்ணுறதுனால அவருக்கு இந்த சீவக சிந்தாமணின்ற நூலுக்கு மனநூல் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இது ஹைலைட் பண்ணல, கீழே பாருங்க. மனநூல் அப்படின்ற ஒரு பேர் இந்த சீவக சிந்தாமணிக்கு இருக்கு. ஓகே. இறுதியில் அவன் துறவரம் பூண்டு முக்தி அடைகிறான். இதில் சீவக சிந்தாமணி ஒரு பாட்டு கொடுக்குறாங்க. நாமகள் இளம்பகத்தில் வரும் நாட்டு சிறப்பில் திருத்தக்க தேவர் ஏமாங்கத நாட்டு சிறப்பை பற்றி பாடுறாங்க. அதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பார்த்துக்க. இது சோழ நாட்டின் வளமையை கற்பனையில் கண்டு கவி இயற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது காப்பிய சிறப்பு. தமிழர் தம் பழக்க வழக்கங்கள், உவமை நயங்கள், அரசியல் சூழ்ச்சிகள், சமணக் கொள்கை விளக்கங்கள் பற்றி பேசுகிறது சிந்தாமணி காப்பியம். என்னன்னா தமிழர் தம் பழக்க வழக்கங்கள், உவமை நயங்கள், அரசியல் சூழ்ச்சிகள், சமண கொள்கை விளக்கங்கள் பற்றி பேசுறது எந்த நூல் கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி. குண்டலகேசி பற்றி பார்க்கலாம். அழிந்து போன தமிழ் காப்பியங்களில் ஒன்று குண்டலகேசி. ஆமாம், இது பௌத்த சமய நூல். நாதகுத்தனால் எழுதப்பட்டது. குண்டலகேசி இயற்றியவர் யாரு? நாதகுத்தனார். புறத்திரட்டில் குண்டலகேசியின் பாடல்களாக 19 செய்யுள்களும், புறத்திரட்டில் நீலகேசி உரையில் 180 பாக்களும் இங்கு கிடைச்சிருக்கு. புறத்திரட்டில் 19 நூல்களும், நீலகேசி உரையில் 180 பாக்களும் கிடைச்சிருக்கு. இவற்றை கொண்டு வேறு சில குறிப்புகள் மூலமாக குண்டலகேசியின் கதையை அறியலாம். இதோட காப்பிய சுருக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜகரகம் அப்படின்ற ஒரு நகரை அதோட தலைநகராக கொண்ட ஆண்ட அரசனுக்கு ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. அந்த அமைச்சரோட மகள் தான் பத்திரை. அவங்க திருட்டு குற்றத்திற்காக தண்டனை பெற்ற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போது நல்லவனை மாறி இல்லறம் நடத்தும் போது ஒரு நாள் பத்திரை என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட கணவனை நீ கல்வன் தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ மனைவியோட சொல்மனம் கேட்டு அவர் மலையிலேருந்து தள்ளி கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி செய்யும் போது அப்போ அவங்க இவங்க கணவனை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வரும்போது இவங்க மலையிலேருந்து தள்ளி விட்டுருவாங்க தன்னோட கணவனை. அதுக்கப்புறம் தற்கொல்லியை முற்கொள்க அப்படின்னு சொல்லிட்டு என்பதை உணர்ந்து அவனை சுற்றி வருகையில் பின்புறமாக மலைச்சிலிருந்து அவனை கீழே தள்ளி கொள்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பின்னர் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வாழ்க்கையில் வெறிப்புற்ற பத்திரை
ஒரு சமணப்பள்ளியை அடைந்து துறவரம் இருக்கிறாள். பின்னர் சாரி புத்தரிடம் வாதத்தில் தோற்று புத்த மதத்தை தழுவுகிறாள். பத்தரை வந்து கடைசியா என்ன மதத்தை தழுவுறாங்க அப்படின்னா புத்த மதத்தை தழுவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் கடைசியா வளையாபதி. ஐம்பெருங்காப்பியங்கள்ல இறுதியாக வைத்து எண்ணப்படும் நூல் என்ன அப்படின்னா வளையாபதி. இந்த நூல் முழுமையும் நம்மளுக்கு கிடைக்கல. சமண சமயத்தை சார்ந்த இந்த நூலின் ஆசிரியர் பேரும் தெரியல. புறத்திரட்டு தொகை நூலின் வளையாபதியின் பாடல்களாக 66 செயல்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கேட்கலாம், வளையாபதியோட எத்தனை பாடல்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 66 பாடல்கள் கிடைச்சிருக்கு. இது வந்து விருத்தப்பாக்களாக அமைந்த வளையாபதி பாடல்கள் கல்லாமை, கொல்லாமை, பொய்யாமை, இளமை நிலையாமை ஆகியன குறித்து பேசுகின்றன. அப்போ கல்லாமை, கொல்லாமை, பொய்யாமை, இளமை நிலையாமையை குறித்து பேசும் நூல் என்ன அப்படின்னா வளையாபதி. இதோட காப்பிய சுருக்கம் என்ன அப்படின்னா, நவகோடி நாராயணன் அப்படின்னு ஒரு வைர வணிகன் இருக்காங்க. அவங்க தன்னோட குலத்துல ஒரு பெண்ணையும் வேறு குலத்துல இன்னொரு பெண்ணையும் திருமணம் செஞ்சிருக்காங்க. இதனால அவங்களோட குலத்தை விட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நாராயணன் என்ன பண்றாங்க, அந்த வேறு வழி இல்லாம மனம் புரிந்த வேறு குலத்து பெண்ணை அவங்க தள்ளி வைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவளோ தனக்கு மறுவாழ்வு அளிக்கும்படி காளியிடம் வேண்டுறாங்க. அப்போ காளியின் அருளால் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி புகார் நகர வணிகர் அவையில தன்னோட தந்தை நாராயணனை அப்படின்னு சொல்லிட்டு நிறுவுறாங்க. இதனால காளி தேவியும் சாட்சி கூறி அதனை மெய்ப்பிக்கிறது. இதனால இந்த குடும்பம் ஒன்று சேர அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதுதான் வந்து வளையாபதி அந்த நூலோட கருத்து. அதுல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐம்பெருங்காப்பியங்களை பார்த்தாச்சு. அடுத்ததான் ஐசிறுங்காப்பியங்களை பற்றி பார்க்கலாம். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 உறுதிப் பொருட்களுள் ஒன்றோ சிலவோ குறைந்து பெருங்காப்பிய இலக்கணத்திற்கு மாறுபட்டு வருவதுதான் சிறுகாப்பியமாகும். இது வந்து என்னென்ன அப்படின்னா உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி என்பவை ஐஞ்சிறுங்காப்பியங்களா இருக்கு. இவ்வைந்துமே அதாவது இவ்வனைத்துமே ஒரு சமண காப்பியமா தான் இருக்கு. ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல அனைத்து நூல்களுமே சமண காப்பியம் தான். ஐம்பெருங்காப்பியங்கள்ல 3 நூல் சமணம், 2 மணிமேகலையும் குண்டலகேசி மட்டும் பௌத்தம். இதுல உதயகுமாரன காவியம் இதுல என்னன்னு கொடுத்தோங்க அப்படின்னா இது வந்து ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல ஒன்று. இந்த நூல்ல 6 காண்டங்கள் இருக்கு. 6 காண்டங்கள் இருக்கு. இதோட முற்பகுதி உதயணன் அவருடைய வரலாற்றையும் பிற்பகுதி அவரோட மகன் நரவாகனனது வரலாற்றையும் சொல்லும். இந்த காப்பியத்துல மொத்தம் 367 பாடல்கள் இருக்கு. 6 காண்டம், 367 பாடல்கள். இந்த நூல் வந்து பெருங்கதை என்னும் காப்பியத்திலிருந்து வேறுபட்டது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. பெருங்கதை என்னும் காப்பியத்திலிருந்து வேறுபட்ட நூல் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா உதயணகுமார காவியம். இதோட ஆசிரியர் யாரு நமக்கு தெரியல. இந்த நூலின் கண் அமைந்த விருத்தப்பா அமைப்பு பல இடங்களில் நயத்துடன் அமைந்திருக்கிறத காணலாம். இதுல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து நாககுமார காவியம். நாககுமார காவியம் அல்லது நாக பஞ்சமி கதை எனப்படும் இந்த நூல் 2 பேர் இருக்கு. நாககுமார காவியம், அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாக பஞ்சமி கதை. இந்த நூல் தமிழில் தோன்றிய சிறு காப்பியங்களில் ஒன்றாகும். தமிழில் தோன்றிய சிறு காப்பியங்கள் ஒன்று. இதை எழுதியவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியல. 170 விருத்தப்பாக்களால் ஆன இந்த நூல் 5 சருக்கங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. 5 சருக்கம், அது 6 காண்டம், இது 5 சருக்கங்களால் பிரிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பாக்கள் அப்படின்னா 170 விருத்தப்பாக்களா இருக்கு. இது வந்து சமண சமய கொள்கையை விளக்க முற்படுகிறது. இளமை காலத்துல இன்பம் துய்ப்பதிலேயே தனது காலத்தை கழித்த நாககுமாரன் தனது இறுதி காலத்தில் வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து துறவு மேற்கொள்ளதான் இந்த கதை. அதனாலதான் இது பேர் நாககுமார காவியம். இதுல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து யசோதர காவியம். இந்த நூல் வந்து யசோதரன் என்ற மன்னனின் வாழ்க்கை வரலாற்றை பத்தி சொல்றதுனால இதுக்கு யசோதர காவியம் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த நூலின் ஆசிரியர் யாருக்கு தெரியல. ஆனா இது 5 சருக்கங்களையும் 320 பாடல்களையும் கொண்டுள்ளது. நம்ம புது புக்களை படிச்சிருப்போம் 320 அல்லது 330 அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அது எத்தனை சருக்கங்கள் அப்படின்னா 5 சருக்கங்களை கொண்டது. அபயரிசி என்பான் ஔதய நாட்டு மன்னனின் மாரிதத்தனுக்கு தம் பழம்பிறப்பு வரலாற்றை உணர்த்தி சமண நெறிப்படுத்தியதை காப்பிய கதை. கேட்கலாம், அபயரிசி என்பவன் ஔதய நாட்டு மன்னன் மாரிதத்தனுக்கு தம் பழம்பிறப்பு வரலாற்றை உணர்த்துற நூல் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா யசோதர காவியம். அதுல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அபயரிசி கூறும் அறிவுரையின்படி வாழ்பவர் அதன் பயனாக வீடு பெற்றே அடைவார் என்பதன் இதன் பொருள். அடுத்து சூளாமணி. பெருங்காப்பியத்திற்கு இணையாக போற்றப்படுகின்ற சூளாமணி இயற்றியவர் தோலாமணி தேவர். பெருங்காப்பியத்திற்கு இணையாக போற்றப்படுகின்ற நூல் என்ன அப்படின்னா சூளாமணி. அதை இயற்றியவர் யார் அப்படின்னா தோலாமொழி தேவர். இந்த நூல் 12 காண்டங்கள் இருக்கு. 12 காண்டம், 21, 31 விருத்தப்பாக்கள், அதாவது 2131 விருத்தப்பாக்கள் இருக்கு. 12 காண்டங்கள் இதுல இருக்கு, சூளாமணியில இருக்கு. அதனாலதான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா பெருங்காப்பியத்திற்கு இணையா சொல்றாங்க. அப்ப 12 காண்டங்கள் கொண்டிருக்குல்ல, அதனால. ஓகே. திவிட்டன், விசயன் ஆகிய 2 மன்னர்களை பற்றிய வரலாற்றை கூறும் சூளாமணி ஒரு சமண நூலா இருக்கு. ஆமா, எல்லாமே 5மே சமண நூல் தானே. அப்ப திவிட்டனின் தந்தை பயாபதி மன்னன் உயர்ந்து உலகின் முடிக்கோர் சூளாமணி ஆனான் என்பதனால் இந்நூலுக்கு சூளாமணி என்ற பெயர் பெற்றது அப்படி கொடுத்திருக்காங்க. இந்த நூல் ஊழ்வினை கோட்பாடு
கோட்பாட்டை வலியுறுத்துகிறது. ஊழ்வினை கோட்பாட்டை வலியுறுத்தும் நூல் என்ன? சூளாமணி. மனித வாழ்வில் உயர்நிலை பெற்றால்தான் சூளாமணியாக திகழ முடியும் எனவும் கூறுகிறது. சூளாமணியிலிருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து நீலகேசி. சமண நூலான நீலகேசி குண்டலகேசிக்கு மறுப்பு நூலாக இயற்றப்பட்டது. இது வந்து ஒரு தருக்க நூல். தமிழில் எழுந்த முதல் தருக்க நூலும் இதுதான். குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்டது. ஓகே, இதனை நீலகேசி திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் 10 சருக்கமும் 895 விருத்தப்பாக்களும் இருக்கு. எத்தனை சருக்கம்? 10 சருக்கம். எத்தனை பாடல்? 895 பாடல் இருக்கு நீலகேசி. பாஞ்சால நாட்டில் நடக்கிற உயிர்கொலைய முனிச்சந்திரர் அப்படின்ற ஒரு சமண முனிவர் தன் தவ வலிமையால தடுக்கிறாரு. அவர் தவத்தை பழையனூர் நீலி அரசி போல் வேடமிட்டு வந்து கலைக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா அம்முயற்சியில் தோற்ற அவள் அவருக்கே மனைவியாகிறாங்க. பின்னர் சமண சமயத்தின் உயிர் கொள்கையாக கொல்லாமையை உலகெங்கும் பரப்புறதுனால பல சமய தலைவர்களையும் வாதில் வென்று சமண தலைவியறாங்க. அப்போ தெய்வங்களுக்கு உயிர்ப்பலி இடுதல் தீமையை என நீலகேசி எடுத்துரைக்கிறது. தெய்வங்களுக்கு உயிர்ப்பலி இடுதல் தீமை அப்படின்னு சொல்ற நூல் என்ன அப்படின்னா நீலகேசி. இறைவன் அருளிய அருநெறியால் ஐயுறுதல் கூடாது, பேராசையை தவிர்க்க வேண்டும், மெய்த்துறவோடு மதித்தல் வேண்டும், நட்பு புகழ் இவற்றால் மயங்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நீலகேசி சொல்லுது. குற்றங்களை அகற்றணும், முறை தவறி நடப்பாரை திருத்தணும், எவரிடமும் மெய்யான அன்பு செலுத்த வேண்டும், மாந்தர்தம் அறியாமையை போக்க வேண்டும். இந்த மாதிரி உலக நீதிகள் பல சொல்ற நூல் என்ன அப்படின்னா நீலகேசி நூல் சொல்லுது. அதுல இருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பிற காப்பியங்கள் 5 காப்பியங்கள் பார்த்தாச்சு, 50 காப்பியங்கள் பார்த்தாச்சு. பிற காப்பியங்கள் சிலது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பெருங்கதை. வட இந்திய பகுதிகளை களமாக கொண்டு தமிழ் சாயலோடு படைக்கப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் என்ன? பெருங்கதை. அதாவது வட இந்திய பகுதிகளை களமாக கொண்டு தமிழ் சாயலோடு படைக்கப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் பெருங்கதை. இது காப்பியத்தை இயற்றியவர் யாரு? கொங்குவேளிர். அதாவது உதயணன் என்னும் காவிய தலைவனின் வாழ்க்கையை விவரித்து சொல்றது இந்த நூல். இதற்கு கொங்குவேல் மாக்கதை, உதயணன் கதைன்னு 2 பேர் இருக்கு. ஆசிரியர் பேரை வச்சு கொங்குவேல் மாக்கதை, உதயன் என்னும் காவிய தலைவனோட வாழ்க்கையை சொல்றதுனால இது உதயணன் கதை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இதுக்கு இருக்கு. அப்போ குணாட்டியர் என்பவர் பிரகத்கதா என்னும் நூலை பைசாச மொழியில் இயற்றினார். குணாட்டியர் பைசாச மொழியில பிரகத்கதா அப்படின்ற ஒரு நூல் எழுதுறாங்க. இந்த காப்பியமே பெருங்கதையோட மூலநூல். பெருங்கதையோட மூலநூல் என்னன்னு கேட்டாங்கன்னா பிரகத்கதா. அப்போ பெருங்கதை சமண சமய காப்பியமாகும். இந்த நூல் 6 காண்டங்களை உடையது. 6 காண்டங்களை உடையது. அதுல இருந்து ஒரு நூல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட காப்பிய சுருக்கம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து கம்பராமாயணம். தமிழில் தொடர்ச்சியாக செல்வாக்கு பெற்று விளங்கும் காப்பியங்கள்ல ஒன்னா திகழ்கிறது தான் கம்பராமாயணம். இது கம்பரால் இயற்றப்பட்டது. வடமொழியில வால்மீகி இயற்றிய ராமாயணத்தை தழுவிதான் எழுதப்பட்டது. பலி நூலாயினும் கம்பர் தமக்கே உரிய நடையில் கருப்பொருள் சிதையாமல் இயற்றியிருக்காரு. அப்போ கம்பர் தாமிட்ட நூலுக்கிட்ட பேர் என்ன அப்படின்னா ராமாவதாரம். ராமனின் வரலாற்றை கூறும் நூல் ஆதலின் இதுக்கு ராமாயணம் என பெயர் பெற்றது. இதன் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இது வந்து கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களையும் முழுமையாக பெற்றது. பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணத்தையும் முழுமையாக பெற்றது. சொற்சுவையும் பொருட்சுவையும் கொண்டு தமிழ் பண்பாட்டோடு ஏந்து விளங்குவது. சொல்சுவையும் பொருள்சுவையும் பெற்றது எது? கம்பராமாயணம். இதுல பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என 6 காண்டங்கள் இருக்கு. 118 படலங்களும் இருக்கு. 118 படலங்களும் இருக்கு. இக்காப்பியத்தின் 7வது காண்டமாக ஒட்டக்குத்தர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா உத்தரகாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. இந்த நூலோட சிறப்பு கருதி, திருக்குறளின் பெருமை கருதி இவ்விரு நூல்களையும் தமிழுக்கு கதி, கம்பராமாயணம் திருக்குறள் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்று திருமண செல்வ கேசவராயர் கூறியிருக்கிறார். இது முக்கியமானது. தமிழுக்கு கதி கம்பராமாயணம் திருக்குறள் நமக்கு தெரியும். அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா திருமணம் செல்வ கேசவராயர் சொல்லியிருக்காரு. திருமணம் செல்வ கேசவராயர். இதோட காப்பிய சுருக்கமும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் பெரிய புராணம். பெரிய புராணம் எனப்படும் திருத்தொண்டர் புராணம் பெருங்காப்பிய இலக்கணங்கள் பொருந்தியும் சில நிகழ்ச்சிகளை உள்வாங்கியும் இயற்றப்பட்ட சைவ காப்பியம். பெரிய புராணம் ஒரு சைவ காப்பியம். சுந்தரர் எழுதிய திருத்தொண்டர் தொகை, நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகிய நூல்களை முதல் நூலாக கொண்டு இயற்றப்பட்டதுதான் திருத்தொண்டர் புராணம். இது 63 அடியார்கள் பெருமக்களை மையமாக கொண்டு திகழ்கிறது. 63 அடியார்கள். இந்த நூலின் பெரும் பிரிவாக 2 காண்டங்களையும் உட்பிரிவாக 13 சரக்கமும் இருக்கு. அதாவது 2 காண்டங்கள் இருக்கு, 13 சருக்கம் இருக்கு. இது சைவ திருமுறைகளில் 12ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நூலின் ஆசிரியர் சேக்கிழார். இவருடைய இயற்பெயர் என்னன்னா அருண்மொழி தேவர். ஆண் பெண் வேறுபாடின்றி பல இனங்களையும் தொழில் பிரிவுகளையும் சார்ந்த சிவனடியார்களை பற்றி நூலாக அமைந்திருக்கிறதுனால இதுக்கு தேசிய இலக்கியம்னு பேரும் இருக்கான். தேசிய இலக்கியம் எதை சொல்லுவாங்க அப்படின்னா பெரிய புராணத்தை சொல்லுவாங்க. அதுல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதோட காப்பிய சுருக்கம். சுந்தரரை காப்பிய தலைவனாக கொண்டுதான் இந்த நூல் அமைகிறது. பெரிய புராணத்தின் காப்பிய தலைவன் யாரு? சுந்தரர். சேக்கிழார் இந்த நூலுக்கு திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காரு. திருத்தொண்டர் மாக்கதை. அது செயற்கரிய செயல் புரிந்த அடியார்களின் சிறப்பினை உரைப்பதால் இதனை சான்றோர்கள் பெரியர் புராணம்
பெரியர் புராணம்னு இருந்தது, அது காலப்போக்கில் பெரிய புராணம் சொல்லிட்டு மாறிடுச்சு. அடுத்து 20ஆம் நூற்றாண்டு காப்பியங்கள். பழங்காப்பிய மரபை பின்பற்றிய காப்பியங்களும் புதுக்கவிதை போன்ற புதிய மரபை பின்பற்றிய காப்பியங்களும் 20ஆம் நூற்றாண்டில் தான் படைக்கப்பட்டது. பாரதியின் பாஞ்சாலி சபதம், குயில்பாட்டு, பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு, புரட்சிக்கவி, வீரத்தை போன்ற இவ்வகையில் அடங்குவன. கவிமணி தேசிய விநாயகம் எழுதிய மருமக்கள் வெளிமான்மியம், கண்ணதாசனின் ஆட்டனத்தி ஆதிமந்தி, இயேசு காவியம், மாங்கனி, முடியரசனுடைய பூங்கொடி, வீரகாவியம், கவியோகி சுத்தானந்த பாரதி அவர்கள் எழுதிய பாரத சக்தி மகாகாவியம், இது புதிதாக இருக்குது. சுத்தானந்த பாரதி எழுதிய பாரத கவி மகாகாவியம், சாலை இளந்தரியனின் சிலம்பின் சிறுநகை, புலவர் குழந்தையின் ராவண காவியம் போன்ற காப்பியங்கள் பழங்கால மரபை பின்பற்றி படைக்கப்பட்டவை. அப்போது யாப்பு வடிவத்தை உடைத்து வளர்த்தெடுக்கப்பட்ட புது கவிதைகளிலும் காப்பியங்களிலும் தற்காலத்தில் படைக்கப்பட்டன. பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை புதுக்கவிதை வடிவில் கவிராஜன் கதை என்னும் பெரிய பெயரில் காப்பியமாக படைத்தவர் வைரமுத்து. பாரதியோட வாழ்க்கை வரலாறு புதுக்கவிதை வடிவத்தில் கவிராஜன் கதை அப்படின்ற பேரில் எழுதுனது யாருன்னா வைரமுத்து. அப்போ கவிஞர் வாலி ராமாயணத்தை அவதார புருஷன் என்ற பெயரிலும், மகாபாரதத்தை பாண்டவர் பூமி என்ற பெயரிலும் புதுக்கவிதையில் காப்பியமாக்கியிருக்காரு. யார் அப்படின்னா வாலி. இப்போது காப்பியங்கள் அப்படின்ற ஒரு லெசனில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். ஐஞ்சிறுகாப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் மற்றும் கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்ற பெருங்கதை போன்ற இதர பல காப்பியங்களையும் பார்த்துருக்கோம். அடுத்ததாக சமய இலக்கியம் அப்படின்ற ஒரு பாடம் இருக்குது. அதை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.